நேயர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்கும் பங்குனி மாதத்தில் ஏஞ்சல்ஸ் என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மிதுன ராசி நேயர்கள் அனைவரும் எம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. நிறைய பேர் என்னோட வீடியோஸ்க்கு நல்ல சப்போர்ட் தரீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யூ ஹாவ் த ஃப்ரீடம் டு வாலோ இன் மட் ஆர் டு லவ் அகெயின், டு லிவ் அண்ட் டு பி ஹாப்பி. என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடக்குது. நம்ம திரும்ப திரும்ப ஒரு மட்டு அப்படின்னா சவதியிலே சுழண்டுட்டே இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை, நான் ரொம்ப அன்பாக இருக்கேன், மற்றவங்க கிட்ட ரொம்ப இயல்பாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு முன்னேறி போகிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலோ இன் மட் அப்படின்னா என்ன அர்த்தம்? பழைய விஷயங்களையே திரும்ப திரும்ப நினச்சி கவலைப்படுறது, துன்பப்படுறது. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், லெட் கோ அப்படின்னு விடுறது கிடையாது. இல்லை, ஒருத்தர் ஒரு விஷயத்த ஒரு முறை தான் சொல்லியிருப்பாங்க, நம்ம அதை பல முறை நினச்சி பார்த்து அந்த ஒரு எண்ணத்துக்கு நிறைய சக்தி கொடுத்துருப்போம். அதுவும் உங்களை பாதிக்கும். அப்போது அது திரும்ப திரும்ப என்ன ஆகுது அப்படின்னா, அதுதான் சவதிக்குள்ளே சுழண்டுக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ அதை விட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யலாம், உங்கள் விரும்பினவங்களை நேசிக்கலாம். டு லவ் அகெயின், டு லிவ் ஹாப்பி. அன்பு செலுத்தி மேலும் சந்தோஷமாக வாழ்க்கையில் அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு நீங்கள் முன்னேறி போகிறது தான் டு லிவ், டு பி ஹாப்பி. உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக எதிர்கொண்டு முன்னேறி போகலாம். திரும்ப திரும்ப பழைய விஷயங்களையே நினைக்கிறது, ஓவர் திங்கிங், இது எல்லாமே உங்களுக்கு நல்லதில்லை. நாட் டு வேலோ இன் மட், டு லவ் அகெயின், டு பி ஹாப்பி. எல்லாருமே மிதுன ராசி நேயர்கள் எம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. மேலும் தியானம் பண்ணுங்க. பௌர்ணமி தோறும் நம்ம தியானம் பண்ணுறோம். 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க எல்லாருமே நல்லா தியானம் பண்ணலாம். தியானம் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, நல்லா இன்ட்யூஷன், கடவுளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய இணைப்பு அதிகரிக்குது. நமக்கு கடவுள் என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படின்னு தானாகவே டக்குன்னு ஒரு ஃப்ளாஷ் ஆஃப் செகண்டில் ஒரு மெசேஜ் நமக்கு வரும். அதுதான் நமக்கான மெசேஜ். இன்றைக்கி இந்த ரூபாய் சேர்த்து வைக்கணும், இன்றைக்கி இந்த ரூபாய் இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா இந்த கொஸ்டின் எனக்கு வரும் அப்படின்னு ஒரு ஃப்ளாஷ் ஆஃப் செகண்டில் உங்களுக்கு தோணும். அதுதான் இன்ட்யூஷன். அது தியானம் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக அது கிடைக்கும். உங்களுடைய எமோஷன்ஸ் எல்லாமே செட்டில் டவுன் ஆகும். அப்போ நீங்கள் உங்களுக்கான நேரத்தை உங்களுக்கு ஒதுக்கி நீங்கள் செல்ஃப் அனாலிசிஸ், உங்களை நீங்களே பரிசோதித்து பார்த்து முன்னேறக்கூடிய காலகட்டம். நீங்கள் வேலோ இன் மட்டில் இருக்கக்கூடாது. யூ ஹாவ் த ஃப்ரீடம். உங்களுக்கு சுதந்திரம் இருக்குது. நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்க போகிறீங்களா, இல்லை வருத்தமாக இருக்க போகிறீங்களா? எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? நீங்கள் சந்தோஷமாகவும் ரொம்ப அன்பாகவும் இருக்கிறது தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எம்னு டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.